நிக்க மாட்டேங்குது. யாராவது காப்பாத்துக்கா, வாங்கப்பா, யாராவது ஓடியாக்கா, ஓடியாங்க, ஐயோ ஓடியாங்க, காப்பாத்துக்காப்பா, காப்பாத்துக்கா, ஓடியாங்க, யாராவது வாங்க, யாராவது வாங்க, யாராவது ஓடியாங்க, யாராவது காப்பாத்துக்கா, அப்பா, ஐயா, ஐயோ ஓடியாங்க, ஓடியாங்க, யாராவது வாங்க, ஐயோ ஐயோ காப்பாத்துக்கப்பா, யாராவது ஓடியாங்க, யாராவது வாங்க, யாராவது வாங்க, ஐயோ அப்பா, சாயிரை பிடிச்சி நல்ல வேலை. இந்த கர்ணன் படத்துல தேவிகா சார சிவாஜி சார் காப்பாத்தின மாதிரி என்ன காப்பாத்திட்டீங்க சார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்படியா சேரிட் ஓட்டுறது? அது ஏன் கேக்குறீங்க தம்பி? இந்த கழுதைக்கு நான் தினமும் 1/2 பாட்டில் ரம் கொடுப்பணுங்க, நான் குவார்டர் அடிப்பணுங்க. இன்னைக்கு குளிரா இருந்துச்சுன்னு நான் படிச்சுட்டு இந்த கழுதிக்கு குவார்டர் கொடுத்தனா அது கோச்சுக்கிட்டு கண்டபடி போக ஆரம்பிச்சு. சரி சரி, இனிமேல வண்டியை ஒழுங்கா ஓட்டுங்க, நான் வரேன். தம்பி, ஆமா நீங்க இந்த பக்கம் சவுத் இந்தியன் மியூசிக்கல் சென்டர் இருக்குல்ல? ஆமா, அங்கதான் நான் வேலை பாக்குறேன். அட நிழலா போச்சு, நான் அந்த பக்கம் தான் வரேன். நீங்க வாங்க, உங்களை அங்க இறக்கி விட்டுறேன். உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? தம்பி, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்க தினமும் இதே வண்டியில வரலாம் போலாம். பிறந்தா சுவாதி மாதிரி பிறக்கணும்டி. சூரிய வெளிச்சம் கூட இவன் நினைச்சாதான் மேலேயே படும். ஷட் அப். இந்த அரண்மனை அந்தஸ்தெல்லாம் போர் அடிச்சு போச்சு. ஜாலியா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுடி. இப்ப என்ன உனக்கு ஜாலியா இருக்கணும் அவ்வளவுதானே? அப்ப எவனாவது ஒருத்தனை பார்த்து லவ் பண்ணு. அவசரப்படாதடி. லவ் பண்றதுல இருக்கிற கிக்கு வேற எதுலயுமே இல்ல. லவ் பண்ற காலம் தான் யங்ஸ்டர்ஸ்க்கு வசந்த காலம். அதனால நீ யாரையாவது லவ் பண்ணு, அதுக்கு ஒருத்தன் கிடைக்கணுமே. தம்பி, அதோ தெரியல, அதுதான் ராஜா ரகுநாத பூபதியோட அரண்மனை. அந்த மாடத்துல தங்கக்கிளி மாதிரி ஒரு பொண்ணு நிக்கிற, அதுதான் அவருடைய ஒரே பொண்ணு. அங்க பாருடி, ஜமீன்தாரே இல்லாத இந்த காலத்துல ஜமீன்தார் மாதிரி ஒருத்தன் சாரட்ல வரான். அவனுக்கு சிக்னல் கொடு, கிளிக் ஆயிடும். ஏங்க, என்ன அந்த அரண்மனை கிளி நம்மள பார்த்து கையாட்டுது? அரண்மனை சோறு அப்படி ஆட்ட சொல்லுது. அப்படிங்களா? அப்ப நானும் ஆட்டட்டுங்களா? ஐயா, அவசரப்பட்டு ஆட்டிடாதீங்க. எவனாவது பார்த்தா தோலை உரிச்சு போடுவா. நாளைக்கு இதே வழியில வரும்போது அந்த பொண்ணு இதே மாதிரி ஆட்டிச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் நீங்க பூந்து விளையாடுங்க. வாங்க ஐயா, வாங்க அம்மா. எது ஐயா எது அம்மானே தெரியல. Hello, I want some South Indian musical instruments. ஒன்னும் புரியல. டெல். What's the name of this instrument? இத சொன்னா உனக்கு தெரியுமா மூதேவி? இதுக்கு பேரு தபலா. இது கொட்டு. Kotte? கொட்டை இல்ல, அது உங்க நாட்டுல தான் தனித்தனியா வச்சு வித்துக்கிட்டு இருப்பாங்க. இது கொட்டு. How much this? மச்சியா, அது மாடி மேல இருக்கு. நாங்க அங்க போய் தான் தம் அடிப்போம். அங்க அடிக்கடி போறது தெரிஞ்சு எங்க முதலாளி ஏணியை உருவிட்டாரு. அதனால இப்ப பழக்கட பக்கமா போய்கிட்டு இருக்கோம். ஆமா, நீங்க எதுக்கு மச்சிக்கு போறீங்க? No money. How much money? மணியா? அது மணி விக்கிற கடை எதிர்த்தாப்புல இருக்கு. சின்ன மணி பெரிய மணின்னு அண்ணன் தம்பி 2 பேர் வச்சிருக்காங்க. போனீங்கன்னா ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க, வாங்கிக்கலாம். Can you play this? பிளேயா? அப்படி கேளுங்க. Play. நீங்களும் இந்த பிளே தானா? நான் ஸ்கூல்ல படிக்கும் போது உள்ள பிளேயை சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. வாழ்விலோ திருநாள் லா 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 லா. தம்பி, சாயந்தரம் இதே வழியில வரும்போது உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே, பட் ஒன் மோர் திங். என்ன திங்? குதிரைக்கு half, உங்களுக்கு குவார்ட்டர் ஃபிக்ஸ். இந்த கழுதிக்கு எப்பவுமே ஆஃப், எனக்கு குவார்ட்டர் தான் தம்பி. ஏ மேன், கழுத சொல்லாத, பள்ளத்தை தள்ளிர போகுது. ஆமா தம்பி. இன்னைக்குன்னு பார்த்து இவன் லேட்டா வந்து என் கழுத்த இருக்கிறானே. நான் தான்டா. என்ன இவங்களுக்கு எல்லாம் இங்கிலீஷ் தெரியாம வளர்றாங்கப்பா. இது இல்ல, எனக்கு இங்கிலீஷ் தெரியாம வளர்றீங்க. ஹலோ. Can you play this? Yeah. One second. Coming. How's it? Excellent. Thank you. What is this? This is towel. Hotel. ஓ தவுல் இல்லைங்க, வெறும் தவுல். You play this? Oh sure.
ஏய் ஷூ. ஓ அந்த பிளே. How's it? Nice. You like this? I like this. You? I want this. Oh, you want this? Yeah. Okay. How much? These both will cost you 1,500 rupees. Okay. I'll Okay. take it. Okay. Sure? ஐயாவுக்கு தவுல் அடிக்கிறது, அம்மாவுக்கு நாயனம். பார்த்து இதை வச்சு இதுல அடிச்சிடாதீங்க. முதலாளி வர்ற பார்ட்டி 1500 குறுக்க விழுந்து அமைக்கிறீங்க. டேய், உலகத்திலேயே வெள்ளைக்காரங்களை கரகாட்டக்காரங்களாக்குனது நாம தான்டா. இனிமே பாரு, உலகம் பூரா இவங்க இதை தூக்கிட்டு அலைய போறாங்க. தெரு தெருவா உலகம் எங்கும் நம்ம தமிழ் இசை பரவ போகுது. ஏங்க தண்ணி வண்டி, காலையில என் நெஞ்சத்தை கிள்ள அந்த மாடப்புறாவை காணமே. அங்கதான் இருக்கு, ஏடி பாருங்க. அட காணுங்க என்ன? நீங்க தான் ஏதாவது வச்சிருப்பீங்களே, எடுத்து வாயில வச்சு ஊதுங்க, வரும். தம்பி, என்ன சத்தத்தையே காணோம்? கிளி வந்துருச்சா? கிளி வந்துருச்சு, ஆனா மரத்துல ஏறிடுச்சே. பின்னாடியே நீங்களும் ஏற வேண்டியதானே? இங்க இருந்து எப்படிங்க ஏறுறது? உங்க வயசுல நான் எங்கெங்கெல்லாம் ஏறி இருக்குன்னு தெரியுமா? அப்படிங்களா? ஏண்டா மச்சான், என்னது முகமெல்லாம் முடியா இருக்கு? திடீர்னு தாடி வளர்ந்துருச்சா? முகம் அங்க இருக்கு. ஏண்டா மச்சான், அந்த அரண்மனை குயிலு மாடத்திலே தான் நின்னுகிட்டு இருக்காளா, இல்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? இன்னும் கஞ்சாட கை ஜாட இந்த ரேஞ்ச தான் இருக்கு. இப்படியே ரெண்டு பேரும் கையை ஆட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ அங்கே நான் எங்கேன்னு கையை ஆட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்புறம் ஆயுசும் போய் அனுபவிக்க முடியாம போயிட போகுது. ஆமாடா, அவ ஆட்ட நீ ஆட்ட, அப்புறம் நீ ஆட்ட அவ ஆட்ட, இப்படி மாத்தி மாத்தி ஆட்டிக்கிட்டு இருந்தீங்க. கையில உள்ள விரல் எல்லாம் உதிர்ந்து போயிடும். அப்புறம் உங்களை கை காட்டி மரம்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. டேய் கிண்டலா? சூரியன் உதிக்க மறந்தாலும் மறக்கலாம், ஆனா ஆனா நீங்க கையாட்டுறத மறக்கவே மாட்டீங்க. ச்சே, அது இல்லடா. அவ என்ன பார்க்காம ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான். ஏய், காதலுக்காக வெறும் கையை அசைச்சா மட்டும் பத்தாதுடா, அவளுடைய இதயமும் அசையணும். அவளுடைய இதயத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்பும். டேய், இதயத்தை பத்தி நீ பேசாத, உனக்கு தெரியாது. ஓஹோ, இதயத்துல இருந்து இப்ப நரம்பு எடுத்துட்டாங்களா? சரி, அவ உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்பும் உனக்காக துடிக்கணும். அவ கையை அசைய வச்ச நீ அவளுடைய மனசையும் அசைய வைக்கணும். அவ வாயால ஒரு தடவையாவது உன்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்ல வை. சீக்கிரமா உன்னுடைய காதலை கமிட் பண்ணிட்டு டூயட் பாடு. டேய் டேய், பெரிய சமாச்சாரம் வேண்டாம். ஏய், அவ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா எனக்கு என்ன? ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். ரெண்டுல ஒண்ணா? ராஜு ராஜு ராஜு, ஏங்க எவனை பார்த்தாலும் ரெண்டுல ஒண்ண பாத்துறேன் ரெண்டுல ஒண்ண பாத்துறேன்னு சொல்லிட்டு போறானுங்களே, இந்த ரெண்டுல ஒண்ணுன்னா என்ன? ரெண்டுல ஒண்ணு அது ஒரு நல்ல விஷயம்தான், எனக்கு தெரியாது, அவனை கேளு. ஏங்க இந்த ரெண்டுல ஒண்ண பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களே, அப்படின்னா என்ன? ரெண்டுல ஒண்ணு அது ஒரு நல்ல திட்டம் தான். இவனை கேளு. ரெண்டுல ஒண்ண பாத்துறேன்னு சொல்றானே, அப்படின்னா என்ன? ரெண்டுல ஒண்ணா? எனக்கு தெரியாது. எங்க சீப் இவர்தான், இவர்கிட்ட கேட்டுக்க. என் விதி, இவனுக்காக குனிய வேண்டியிருக்கு. இந்த ரெண்டுல ஒண்ண பாத்துறேன் ரெண்டுல ஒண்ண பாத்துறேன்னு எல்லாரும் சொல்லிட்டு போறாங்களே, அப்படின்னா என்ன? ரெண்டுல ஒண்ணா? இது தெரியாதா? தெரியாதே. அதான் ரெண்டுல ஒண்ணு. சாயந்திரம் ஆனா பேட்டா மட்டும் கேட்க தெரியுது இல்ல? இங்க பார், ஸ்பேனரை கையில வச்சுக்கிட்டு இருந்தா வேலை பாக்குற மாதிரி தான் தெரியும், ஆனா ஒழுங்கா உண்மையா வேலை பார்க்கணும். என்னம்மா கோளாறு? திறந்து பாருங்க, கோளாறு என்னன்னு தெரியும். திறக்கிறதெல்லாம் என் அசிஸ்டன்ட்டுங்க தான், நான் ஒன்லி இறங்கி வேலை செய்யறது தான். டேய், திறங்கடா. தொற தொற.
இதுக்கு முன்னாடி வண்டி எங்கம்மா விட்ட? ஒர்க் ஷாப்ல தான். ஏதோ லாண்டில விட்டா மாதிரி தீஞ்ச வாசனை அடிக்குதே. என்னடா ஆச்சு? மச்சான், பேட்டரி வைக்கு, காயில் வைக்கு, எல்லாமே வீக்கா இருக்கு. வண்டிய ஓட்ட ஓட்ட வீக் ஆகத்தான் செய்யும். ரேடியேட்டர் ஒழுகுதுங்க. ரேடியேட்டர் ஒழுகுதா? அம்மா இங்க பாருமா, எல்லாமே ஒழுகுது. வண்டியில நிறைய ஜாமான் போட வேண்டியிருக்கு. நாங்க ஜாமான் போட்டு வைக்கிறோம். நீ உன் அட்ரஸ் சொல்லிட்டு போ. என்ன தெரியல, கவுண்டர் பொண்ணு. சின்ன கவுண்டரா பெரிய கவுண்டரா? கவுண்டர் பொண்ணா கொக்கா இல்ல வாழைப்பழ கவுண்டரா? டேய், ஏன்டா கவுண்டர் பண்ண குழப்பறீங்க? எந்த கவுண்டருமா? சுந்தர கவுண்டர். சுந்தர கவுண்டரா? விலாசம்? சுந்தர கவுண்டர் வீதி நம்பர் 5. ஓஹோ சரி. இனிமே நீ வண்டி இங்க எடுத்துக்கிட்டு வர தேவையில்லை. நான் வீட்டுக்கு வந்து வேலை செய்யறேன். இந்தாங்க அட்வான்ஸ். அதையே நீயே வச்சுக்கோ. வேலை முடிஞ்ச பிறகு திருப்தினா கூட்டா போதும். இப்படி ஒரு வேலை நடக்குதா? டேய், முதலாளி வராத வண்டியை பார்த்து ஏன்டா வேலை செய்றீங்க? அவன் ஏதாவது கமிஷன் தரானாடா உங்களுக்கு? மட பசங்களா? வண்டி ரெடியா? ஆமா, சொன்ன டேட்ல வண்டியை குடுக்குறவன் இந்த கேக்கையார். கேக்காரா? குண்டூர் கோதண்டராமன். ஏ தண்டா, ஒழுங்கா வேலைய பாறா. அவுட் வாய்ஸ்ல குரல் கேக்குது. அது வேற யாரும் இல்ல, என் மச்சிரன் தான். அந்த நாய் தண்டம்னு சொல்லுதே, கோதண்டம் இல்ல, அத்தான் சொல்லுது. கோழி முட்டி நாய். நான் கோழி முட்டல குஞ்சு முட்டல வேலையை தான் பாக்குறேன். வேலைய பாக்குற கிழிச்ச தலைய பாரு, காக்கா மூக்கு மாதிரி. அதுல ஒரு மைக்க வேற வச்சுக்கிட்டு இங்க பேசுறதெல்லாம் டேப் பண்ணோம். அங்க போய் வீட்டுக்கு போன உடனே அவங்க அக்கா கிட்ட கொட்டிடும். என் பொண்டாட்டி நாய் கிட்ட. இங்க ஒரு நாய், அங்க ஒரு நாய், ரெண்டுத்துக்கும் கொதறது தான் வேலை. திட்டுற வேலையில வச்சுக்கிறாரு, அப்புறம் நடக்கிறது வேற. ஆமா. ஐயோ, யார் பெத்த குழந்தையோ இந்நேரம் வண்டியில மாட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? புள்ளையா நீ குரங்கு? நம்ம திட்டாதம்மா, அவர்தான் எங்க சீப்பு. எங்களுக்கு தொழில் கத்து கொடுத்ததே இவர்தான். இவ்வளவு குட்டையா இருக்காரு? உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், குட்டியா இருக்கிறவங்கள கிண்டல் பண்ணாதீங்க. குட்டியா இருக்கிறவங்களுக்கு தான் அறிவு ரொம்ப ஜாஸ்தி. அப்படி யாருங்க? அகைத்தியரு, அறிஞர் அண்ணா, லால் பகதூர் சாஸ்திரி, அப்புறம் நானு, இவங்க எல்லாம். ஏங்க, அவங்க கொஞ்சம் குட்டியானதுக்கு போய் அவங்கள உங்க கூட சேர்த்துக்கிட்டீங்களா? ஏங்க தவக்கலையை சேர்க்கல? அவரு ரொம்ப குட்டிங்க. நானும் உங்க கூட பேசுறா ரொம்ப குட்டி ஆயிடுவேன். வேலையை பார்ப்போம். அம்மா வாங்க, ஸ்டேரிங் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ட்ரையல் எடுப்போம். வாங்க உக்காருங்க, மூடிக்கிங்க. இப்ப பண்ணி இருக்கிற ரிப்பேருக்கு ரைட் ஓடிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஓடிக்கணும். அப்புறம் லெஃப்ட் ஓடிக்கும் போது சாஃப்டா ஓடிக்கணும். ஓடிக்க பார்க்கலாம். ட்ரெயில் பாக்குறியா? வீட்டுக்கு வா, உன்னை ட்ரெயில் பார்க்க வைக்கிறேன். என்ன வேணும்? I want that instrument. How much is that? சௌரி, என்ன பார்ட்டி? அந்த வீணையோட விலையை சொல்லு. விளையாடுறியா? அந்த அம்மா இங்கிலீஷ்ல ஏதோ தசு புசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன ஏட விடமா மாட்டி விட்டுறாத. டேய், விலையை தானே சொல்ல சொல்றேன். சரி மேடம், இது ஜால்ரா. இதோட விலை 5000 ரூபாய். இது வாங்குனீங்கன்னா பெரிய தவுல் இலவசம். இந்த சின்ன ஃப்ளூட் 6000 ரூபாய். இத வாங்குனா பெரிய நாயனம் இலவசம். இந்த சின்ன ஷெனாய் 15000 ரூபாய். இத வாங்குனீங்கன்னா இதுக்கு என்ன இலவசம்? நானே கூட வந்துருவேன். Shut up. உங்க வீட்டு வேலைக்கு Stupid. பத்தலைன்னா இவனையும் கூட்டு வரேன். நான் அதோட விலையை கேட்டேன். ஓ, அது இவனைத்தான் கேட்கணும். என்ன விலை? 5000 சொல்லு. மேடம், அதோடைய விலை 5000 ரூபாய். பல இடங்கள்ல விலை கண்ணா பின்னான்னு அடிபடுது. உங்களுக்காக சீப்பா முடிச்சிடுறேன். 4999 ரூபாய் 99 பைசா முடிச்சிருங்க. Okay. Play. Shut up, will you? நீங்க தானே பிளேன். நீங்க எங்க ஸ்கூல்ல பிளேன் உடனே இப்படித்தான் ரயில் விளையாட ஆரம்பிச்சிருவோம். ஓ சாரி மேடம். நான் இந்த பிளேய சொல்லல, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க சொல்றேன். வாசிப்பா? அதுக்கு ஐயா தான் கரெக்டான ஆளு. வாசி ராஜு, வாசி. உன் வாசிப்பை கேட்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் காரேறி வந்திருக்கிறார்கள். யோசிக்காதே ராஜு, வாசி வாசிடா. Wonderful. Fantastic. Can you play this? என்னது? இத வாசிங்க. Stupid. ராஜு, ஏன்டா கீழே போட்ட?
வாசிக்க முடியாத அளவுக்கு காட்டுவாசி மொழியில எழுதியிருந்தாங்களா இல்ல கெட்ட வார்த்தையில எழுதியிருந்தாங்களா? ஐ லவ் யூன்னு எழுதியிருக்கா. கெட் அவுட். சின்ன வயசுலேருந்தே நான் விரும்பின எதுவுமே நிறைவேறாம போனதில்லை. உன் கையாலே ப்ளே பண்ண வைக்கிறேன். இந்த வீணை இல்லை என்ன. ஐ லவ் யூ. சாமி ஆண்டவரே, என் புருஷன் மெக்கானிக்கர் குன்னூர் கோதண்ட ராமர், அவருக்கு நல்ல புத்தியா கொடு. அவர் ஒரு ஏமாளி, யாரு எதை சொன்னாலும் நம்பிடுவாரு. தொழில் பண்றதுல பெரிய ஆளு, அப்பாவி மாதிரி ஒரு முகம், ஆனா விளக்கெண்ண வெடிகிற மாதிரியே ஒரு மூஞ்சி. கசாப்பு கடைக்காரன் ஆட்ட வான்னு கூப்பிட்டதும் பின்னாடியே போகுமே, அது மாதிரி தான் என் வீட்டுக்காரரும், யார் கூப்பிட்டாலும் பின்னாடியே போயிடுவாரு. அந்த ஆளுக்கு வேற எந்த ஞாபகம் இல்லாம பொண்டாட்டி என் ஞாபகம் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு நீதான்ப்பா அருள் புரியணும். தம்பி, என்ன நீ மட்டும் வந்திருக்க? உன் மாமனங்க நான் கூப்பிட்டா எங்க ஏன் கூட வராரு? நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன்னு சொல்றாரு. தம்பி, பட்டறையில் இன்னைக்கு என்ன நடந்துச்சு? ஒரு லாரி வேலை முடிஞ்சு எடுத்துட்டு போனாங்க. அவங்க என்ன கொடுத்தாங்க ஏது கொடுத்தாங்கன்னு தெரியல. எங்க நான் இருந்தா தெரிஞ்சு போகும்னு மச்சான் கூட பார்க்காம என்னை டீ வாங்க அனுப்பிட்டாருக்கா. இவ்வளவு பேர் வேலை செய்யற இடத்துல ஒரு மச்சான டீ வாங்க அனுப்புனா உன்னை எவன்டா மதிப்பா? வரட்டும் அந்த ஆளு. ஐயோ, இவர் பெரிய லாலா லஜபதி ராயே, இவரை டீ வாங்க அனுப்புறது இப்ப குத்தமா போச்சு. அப்புறம் என்னடா நடந்துச்சு? மெக்கானிக் ஷாப்புக்கு ஒரு பொண்ணு வந்துச்சு. ஆள் எப்படி இருந்தா? என்ன ஸ்டைலு, என்ன உடல் கட்டு, இன்னைக்கு பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன்னு சொன்னாரு. நீ எங்க போறான்னு கேட்ட, அதுக்கு என்னை அசிங்கமா திட்டுறாருக்கா. அடே, அந்த ஆளுக்கு இப்படி எல்லாம் வேற பழக்கம் இருக்கா? கட்டையில போக. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நானா? ஆமா, அந்த ஆள் பெட்ரூம் வரும்போது கிள்ளணும், மண்டையில 4 கொட்டு கொட்டணும். எனக்கு துரோகம் பண்ணா அம்மி குலையை தூக்கி போட்டு கொண்டுடுவேன்னு சொல்லணும், அரகமனையில வெட்டி விடுவேன்னு மிரட்டணும். இப்பெல்லாம் ஒவ்வொரு புருஷமாரும் வீட்டுக்கு வர்றது அம்மி குலைவைக்கு அரகமனைக்கு பயந்துதான். அது உனக்கு தெரியுமா? கொலகார குடும்பம். ஒரு அக்காவுக்கு தம்பி வந்து எப்படி ஐடியா சொல்றான் பத்தியா? அம்மி குழவியை என் மண்டையில போடணுமா? டேய், அம்மி குழவியை என் மண்டையில போடாதடா, உங்க அக்கா மண்டையில போடலாம். மச்சான், நீ எப்ப வந்த? உங்க அக்கா கசாப்பு கடைக்காரன் பின்னாடியே போற ஆடுனால அப்பவே வந்துட்டேன். கோவிச்சுக்காதீங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு தானே நான் சாமி கிட்ட அப்படி வேண்டிக்கிட்டேன். சும்மா வாய மூட்டு. கல்யாணமான நாள்ல இருந்த புருஷங்காரங்களை இந்த பொண்டாட்டிக்காரங்க திருடகன்னே நினைக்கிறது. எங்க போனேன், ஏன் போனேன், எதுக்கு போனேன், நாள் பூரா ஒரே விசாரணை. இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லயே மாட்டிக்கிட்டு அவன் தட்டுற 4 தட்டை வாங்கிட்டு நிம்மதியா தூங்கிடலாம். இங்க வந்தா விடிய விடிய அடத்தல் முனகல், பத்தாவதுக்கு பத்த வைக்கிறதுக்கு ஒரு பரதேசி நாய் வேற. சிவகாசி ஃபேக்டரியில அணுகுண்டா இருக்க வேண்டியதெல்லாம் எனக்கு மச்சானா வந்து வாய்ச்சிருக்குது. சுமார் மச்சான், ஒரு மச்சானை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாமனும் செய்யறது கொஞ்சமா நெஞ்சமா? பயமுடுறா. மச்சானுங்களால தான் ஒவ்வொரு குடும்பமும் கெட்டிருக்கு. பெரிய பெரிய அரசாங்கமே கவுந்திருக்கு. உளவு நிறுவனத்துல இருக்க வேண்டியதெல்லாம் ஒர்க் ஷாப் வந்து என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கு. மோப்பம் பிடிக்கிற நாய். மச்சான், நாய் என்ன நடக்கிறத வேற. என்னடா பண்ணுவேன்? ஐயோ, கடிச்சுக்காதீங்க, வாங்க சாப்பிடலாம். அவனுக்கு நிறைய எலும்பு போடு. வீட்டு செலவு பணம் இல்ல, ஓடி போய் மச்சான்கிட்ட வாங்கிட்டு வா. இப்பவே போய் குரங்கு புடிய பிடிச்சு வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. ஐயோ, மூடி கொள்ளக்காரங்க. ஏய் மே, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க கொள்ளக்காரங்க இல்லை. எங்க நாட்டுக்கு ஒரு நல்ல மெக்கானிக் தேவை. உங்க ஹஸ்பண்ட் நல்ல மெக்கானிக் எங்க நாட்டுல சொன்னாங்க. அவரோட வேலை 3 lakhs, I mean 3 லட்சம் ரூபாய் தரோம். என்ன சொல்றீங்க? 3 லட்சமா? ஏக்கா, நல்ல விளக்கா வித்து விட்டு அடுத்தால மாத்திக்கலாக்கா. என்னடா சொல்ற? அக்கா, ஆள் மாத்தி ஆள வித்தா நல்ல காசுக்கா. அடேய், ஒரு அக்கா கிட்ட தம்பி பேசுற பேச்சா இது? அப்படி எல்லாம் செய்ய கூடாது, தப்பு. தப்புன்னு நினைச்சா நம்ம பிழைக்க முடியுமா? அந்த ஆளு தலைக்கு 3 லட்சம் கிடைக்கிறது பெரிய இது. 3 லட்சத்தை வாங்குக்கா. வாங்கிக்கலாம். ஆமாக்கா, கொடுங்க கொடுங்க கொடுங்க. ஐயோ தம்பி, 3 லட்சத்தை பார்த்த உடனே எனக்கு மயக்கமா மயக்கம் வரல, விழுந்திருக்கா? விழுக மாட்டேனே. உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காரோ? அது ஒர்க் ஷாப்ல இருக்கும். அங்க போய் ஒரே அமுக்க அமுக்கி அள்ளிக்கிட்டு போயிடுங்க. அவர் கத்துனாலும் சரி கதனாலும் சரி குண்டு கட்ட கட்டி தூக்கிட்டு போயிருங்க. ஆச்சா ஆச்சா. அக்கா, பேங்க்ல போறானா கொள்ளையடிச்சிருவாங்க. ஏய் மேன், எங்க உங்க முதலாளி? சலாம் சலாம். வந்துருங்க குரு. அரேபியாக்கு பெரிய ஆர்டரோட வந்திருக்கான். அமைக்கிருவோம். உள்ள இருக்காரு, போங்க போங்க. முதலாளி, யார் வந்திருக்காங்க பாத்தீங்களா? தெரியுது தெரியுது, ஷேக்குங்க. எந்த வண்டி ரிப்பேரு? ரோல்ஸ் ராய்ஸா, டொயோட்டாவா, ஹோண்டாவா, பென்ஸா, போர்டா? எந்த வண்டியா இருந்தாலும் இங்க நம்பர் 1 மெக்கானிக் நம்ம தான். என்ன ரிப்பேரு? ரிப்பேர் வண்டி மேல இல்ல, ஊ மேல தான். என் மேல ரிப்பேரா? கேட்ச் ஹிம். அரே, ஏன்டா என்ன பிடிக்கிறீங்க? கடா மாட்டு தடியனுங்களா? நான் என்ன லைசன்ஸ் வாங்காத நாயா?
இல்ல சிட்டிக்குள்ள அத்துமீறி நுழைஞ்ச மாடா? நீங்களாம் யாரா? நாங்க ஈரான் ஈராக்ல இருந்து வந்திருக்கோம். எங்க ஃபேக்டரிக்கு ஒரு நல்ல மெக்கானிக் தேவை. உங்க வைஃப் என்கிட்ட 3 lakhs வாங்கியிருக்காங்க. அந்த பணத்துக்கு பதிலா உன்னை ஒர்க் ஷாப்ல இருந்து அப்படியே ஆமிக்கு கொண்டு போக சொன்னாங்க. அந்த படா பிளாக் பைசன் மாதிரி இருக்கானே. ஆமா, அவன் கருப்பு காட்டெருமைன்றதை நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவன் என் மச்சான் தான். அந்த தடியை என்ன சொன்னான்? 3 lakhs நல்ல வேலை வித்துட்டு சொன்னா. நாங்க பணம் கொடுத்துட்டோம், உன்னை கொண்டு போறோம். பாவிகளா, என்ன விடுங்கடா. அவன் யாரா என்ன விக்கிறதுக்கு? மானங்கெட்டவள். முதலாளி, உங்க குடும்ப பிரச்சனைய ஒர்க்ஷாப்போட மிக்ஸ் பண்ணி பேசாதீங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. பின்ன அவன் யாரா என்ன விக்கிறதுக்கு? தாலி கட்டிங்கல்ல, உங்களை வைக்க செய்வாங்க, அடகு வைக்க செய்வாங்க. ஐயா, அரபு ஷேக்குகளே, தயவு செஞ்சு என்ன ஒரே ஒரு தடவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகையா. அவகிட்ட 2 வார்த்தை கேட்டுறேன். அப்புறம் நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வரையா. ஏய், புதுசா யாராவது கஸ்டமர் சொன்னாங்களா? எப்ப புருஷனை வித்தீங்களோ இனிமே கஸ்டமரே வரமாட்டான். புதுசா கஷ்டம் தான் வரும். தம்பி, என்னன்னு கேளு. டேய், நாக்கு அடக்கி வச்சு பேசு, தவளை வாயா. யோ, நானா தவளை வாய்? போயா செனப் பண்ணி மாமனை வித்துட்டு கூலிங் கிளாஸ் போட்டு கும்மாளம் அடிக்கிற, குத்திடுவேன். டேய், கும்மாள் அடிச்சா உனக்கு என்னடா? கூலிக்கார நாய. ஏமா குடிக்கிற நாயின்னு பேசாதீங்க. நாங்க தொழில் தெரிஞ்சுக்குவோம். ஏய், இனிமே இந்த கம்பெனில வேலை செய்யக்கூடாது. வாங்கடா போலாம். போயிடுவா. போனா திருட்டு வழக்கப்பட்டு போலீஸ்ல மாட்டி விட்டுடுவேன். ஜாக்கிரதை. போடா. அடடா, கேஆர் ஒர்க்ஷாப் இப்படியே ஆகணும். எப்படி ஆயிடுச்சு? என்னையா வண்டி ரெடியா? எந்த வண்டி? அதான் மாமன்ட்ட வண்டியும் 10,000 பணமும் கொடுத்தேன். அந்த வண்டி தான். அது எங்களுக்கு தெரியாது. அவர்கிட்ட போய் வாங்கிக்க. அவர் தான் துபாய்க்கு வித்துட்டீங்களே. துபாயில போய் வாங்கிக்க. எப்படியா போறது? நடந்து போ, இல்ல மாட்டு வண்டியில போ. ட்ரிபிள் 5 குடுக்குற மூஞ்சியை பாரு. ஏன் தம்பி, 555 சிகரெட் குடிச்சா போக வராதா? சரிதான், போடி புருஷனை வித்தவள. டேய், என்ன கேளு. விடக்கூடாது. ராஸ்கல், சொல்லுடா. இருக்கு. ஐயோ, கஸ்டமர் கொலை பண்ணிட்டாங்களே. அட பாவி, கொலை பண்றதுக்கு தாங்க வந்தீங்களா? ஐயோ, அநியாயமா கஸ்டமரை கொலை பண்ணிட்டீங்களே. ஏண்டா தம்பி, காக்கா உட்காரு என்னமோ விழுந்த கதையாட்டம். நீ கைய வைக்க மெக்கானிக்கு பொட்டுன்னு போயிட்டானேடா. இப்ப போலீஸ் கேஸ்ன்னு வந்தா என்னடா பண்றது? மச்சான வித்த பணம் சொலையா 3 லட்சம் இருக்குல்ல, அதை செலவு பண்ண வேண்டியதானே? ஓ, மச்சான வித்த பணம் இப்படியா போகணும்? ஆமா, பெரிய உழைச்சு சம்பாதிச்ச பணம். அட கொடுக்க வேண்டியதானக்கா. போலீஸ், நீங்க எங்க? ஒரு போலீஸ்காரனை பார்த்து எங்க வந்தா கேக்குறேன். யூ ஆர் a criminal. உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். ஏண்டா, உங்க ஒர்க் ஷாப்ல வேலை பாக்குற ஒருத்தனை கொண்டுட்டா நாங்க விட்டுருவோமா? நடராஜ் ஸ்டேஷனுக்கு. ஐயா, எங்களை இப்படியே தெருவுல இழுத்துட்டு போனா ரொம்ப கேவலமா போயிடும். எங்களை விட்டுருங்க ஐயா. ஆமாங்க ஐயா, ஒரே ஒரு கொலை தான் பண்ணணும். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்கய்யா. ஒரு கொலையாவது அரை கொலையாவது கொலைதான். எல்லாருக்கும் உயிர் ஒண்ணுதான். புறப்பட ஸ்டேஷனுக்கு. எல்லாம் ஒன்னால வந்தது. எல்லாம் ஒன்னால வந்தது. நீ தானே கழுத்து பிடிச்சி நெரிச்சு கொண்ட. நீ தானே அடிச்சு கொண்ட. நீ ஒருத்தி போதும். கோர்ட்ல யாருமே சாட்சி சொல்ல வேணாம். உனக்கு தம்பியா பிறந்ததுக்கு நான் பால் கிணத்துல வந்து சேர்த்துக்கலாம். முதல்ல அதை செய்யு. இந்த பாரியா, குத்துப்பட்டவன் தன் ரத்தத்தை 3 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணிருக்கான். ரத்தம் பூரா போயிடுச்சு. 3 லட்சத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த தண்டனையில இருந்து நீங்க தப்பிக்கலாம். இல்ல, இந்த கேஸ்ல ஆளுக்கு 7.5 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். ஜாக்கிரதை. 7.5 வருஷமா? ஏக்கா, மச்சான வித்த பணம் 3 லட்சம் இருக்குல்ல, அதை எடுத்து கொடுக்கா. போக சீக்கிரம் போக, சீக்கிரம் எடுக்கா. இந்தாங்க ஐயா, இந்த பணமும் வேண்டாம், உங்க தண்டனையும் வேண்டாம். இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்களை விட்டுடுங்க ஐயா. ஐயா 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 ஐயோ, பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க. கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாம போயிடுச்சேடா தம்பி. நில்லடா பண்ணாடா பரதேசி. எங்க நாக்குல எச்ச ஊற வச்சுட்டு ஒரு சில்லு கூட விடாம எடுத்துட்டு போறிய. எங்க வயிறு எரிஞ்ச மாதிரி ஒரு தேங்காய் அழி போயிரும்டா. சட்னிக்கு தாங்க பாட்னா கொடுப்பான். ஐயோ, ஒரு தேங்காய்க்கு பாட்டை வரைக்கும் எடுக்கிறானே, கட்டையில ஓக. தம்பி, வருத்தப்படாத. மரம் வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான். மரம் இல்லாதவன் என்ன ஊத்துவான்? நீ வேற. ஓடியா ஐயா, உடைங்க உடையா. ஐயா, உடைக்க போறீங்களா இல்ல கொண்டு போக போறீங்களா? ஆமா ஐயா, உடைக்க போறீங்களா கொண்டு போக போறீங்களா?
செல்லியம்மனை கும்பிட்டு உடைக்கத்தான் போறேம்மா. அப்ப உடைங்க உடைங்க. உடைங்க உடைங்க. ஐயா, ஐயா, ஐயா ஐயா ஒரே ஒரு சில்லு கொடுங்க ஐயா. தம்பி மச்சு வீடு கட்டி ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி இன்னைக்கு தேங்காய் பொறுக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன்டா தம்பி. மச்சான வித்த பாவம் தான் நம்மள இப்படி ஆட்டுது. ஆமாண்டா தம்பி, ஆட்ட விக்கலாம், மாட்ட விக்கலாம், காட்ட விக்கலாம், மேட்ட விக்கலாம், காரு விக்கலாம், பங்களா விக்கலாம், ஆனா புருஷனை மட்டும் விக்க கூடாதுடா தம்பி. ஆமாக்கா, ஆமா. ஐயையோ. துபாய் சேக்கு நம்ம வீட்டுல வந்து இறங்குறாரு. யாரா இருக்கும் தெரியலையே. கூட ஒரு பொண்ணு வேற வருது. என்ன மச்சான், என்ன செண்பகம், இப்படி ஆலய மாறிட்டீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? அழாதீங்க, மேட்ருக்கு வாங்க. ஒர்க் ஷாப் என்னாச்சு? என்ன வித்துட்டு 3 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினீங்களா, அது என்னாச்சு? நான் போட்ட நகை நட்டெல்லாம் என்னாச்சு? விதி விளையாண்டுச்சு மச்சான், விதி விளையாண்டுச்சு. விதி விளையாண்டுடுச்சா? ஏண்டா விதிக்கு என்ன நகை நட்டெல்லாம் பம்பரமா, கோலியா, கிட்டி புல்லா? நானும் பாக்குறேன். இவனுங்க செய்ய வேண்டிய சேட்டைகளை எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில விதி மேல பழிய போட்டுறானுங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் ஒருத்தன் நம்ம ஒர்க் ஷாப்புக்கு வந்து கார கேட்டான். அவனுக்கு எங்களுக்கு ஏற்பட்ட தகராறுல வாய் பேச்சு முத்தி கைகலப்பு ஏற்பட்டு போச்சு. கடைசியில அவன் கழுத்தை நெரிச்சு நாங்க 2 பேரும் கொன்னுட்டோம். கேஸ் இல்லாம ஆகிறதுக்கு உங்களை வித்தருவா. அக்கா கழுத்து கிடந்த நகை நட்டுலாம் வித்து நாங்க பிச்சைக்காரன் ஆயிட்டோம். சரியாதான் விடுங்கோ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம கதையை கேளுங்க. சொல்லுங்க. என்ன நீ 3 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டியா? என்ன வாங்கிட்டு போன ஷேக்கு வளைகுடா போர்ல குண்டடிப்பட்டு படுத்த படுக்கையா இருந்தார். அவருக்கு இது ஒரே பொண்ணு. என்ன அவரு முஸ்லிமாக்கி முஸ்லிம் முறைப்படி செய்ய வேண்டிய சடங்கை எல்லாம் செஞ்சு எனக்கு இந்த பொண்ணை கட்டி கொடுத்துட்டாரு. இதரமா 10-12 ஒட்டகங்கோ, 10-12 பென்ஸ் காருங்கோ, 3 எண்ணெய் கணத்தையும் கொடுத்துட்டு அவரு செத்துட்டாரு. அப்ப எங்க கேது நாங்க எங்க போவோம் மாமா? 3 லட்சத்துக்கு உங்களை வித்த பாவம் தான் எங்களை பிடிச்சு ஆட்டுது. அந்த 3 லட்சமும் உங்களை விட்டு போறதுக்கு யாரு காரணம் தெரியுமா கண்ணே? யாரு? டேய் எல்லாம் வாங்கடா. தம்பி, இந்த ஆளு தானே நம்ம கொலை பண்ணணும். அப்ப இவன் சாகலையா? அப்பவும் சாகல, இப்பவும் சாகல, முழுசாத்தான் இருக்கா. நீங்க அடிச்ச 3 லட்சத்தை தொழிலாளர்களுக்கு பிரிச்சு கொடுக்கறதுக்காக நான் நடத்தின நாடகம் தான் அது. நாங்க வாழ்றதுக்கு என்னதான் வழி? அக்கா தங்கச்சி எங்க மறுபடி ஆம்பளைங்க 3 கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒண்ணு நீங்க, இன்னொன்னு நானு, இன்னொரு கல்யாணம் கூட அவரு பண்ணிக்கலாம். ஐயோ, இன்னொரு கல்யாணம் வேண்டவே வேண்டாம். அக்பர் ஒத்துமைக்காக இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதே ஒத்துமைக்காக நானும் முஸ்லிம் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ராமர் கோயில், பாபர் மசூதி பிரச்சனை என்ன ஆகுதோ தெரியல, நம்ம எல்லாரும் ஒண்ணாயிட்டோம். மச்சான் ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? துபாயில 3 எண்ணெய் கிணறு இருக்கே, அத நாகூர் பக்கத்துல இருக்கிற நரிமணத்துக்கு மாத்தி கொடுத்துருங்க. அங்க நான் ஷேக் ஆயிடுறேன். நீ ஷேக்காவே ஆயிடு. இந்த புத்திசாலித்தனம் முதல்லயே இருந்திருக்கலாம்ல. நான் உனக்கு மாத்தி கொடுத்துறேன். உங்களோட படிச்சவங்கள உங்க பார்க்க வந்திருக்காங்க. ಹೇ ಸ್ವಾದಿ, ಹೌ ಆರ್ ಯು? ಚೆನ್ನಾಗಿದ್ರಾ? ಬಾವುನಾರಾ? ಸುಗಂಧನ್ನೇ. யார் நீங்க? ஏய், எங்களே தெரியல. நான் தான் பாத்திமா பமீலா, இது சல்மா பேகம். சாரி டி. இதோ பாரு, உன்னை பாக்குறதுக்கு துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கில்மாப்பட்டு, காஞ்சிபுரம் பட்டு மட்டும் இல்லாம நெஞ்சிலே பாரத்தை சுமந்துக்கணும் ஓடோடி வந்திருக்கிறோம். நீ எங்களே பார்த்து ஆரணி கேக்குறே. நாங்க ஆரணி இல்லே, ஊட்டி. ஐயோ, ஊவா சத்தம் போட்டு காரியத்தை கெடுத்துறாத. நான் தான் சௌரி முத்து. சௌரி, நீ எப்படி இங்க? அது இந்த ஊசி பாசி விக்கிறவன் டாக்டர் ஆன மாதிரி உங்க வீட்டுல ஒருத்தர் இருக்கான்ல, அவங்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் பொம்பளை வேஷம் போட்டு வந்திருக்கேன். நம்ம ராஜு உனக்காக மாறு வேஷத்துல 50 டப்பாவோட வந்துகிட்டு இருக்கான். எங்க போறீங்க? அதெல்லாம் யாரையும் பார்க்க முடியாது. ஐயா பார்க்கணும், ஐயா பார்க்கணும். கருது கூட்டம் வந்து இங்கே போறீங்க. போகக்கூடாது யாரும். இல்லை அப்படி உங்க பாக்கனா இந்த மனுஷன் விட மாட்டேன்ற சாமியோ.
பிச்சைக்கார பயலுகளா? இந்தியா சுதந்திரம் வாங்கி 40 வருஷம் மேல ஆச்சு, இன்னும் நீங்க பிச்சை எடுக்கிறது வெள்ளியடாயாவா? நீங்க என்ன செய்வீங்க பாவம்? இங்க இருந்த சில வெள்ளைக்காரனை விரட்டி விட்டு பல கொள்ளக்காரன் உள்ள பூந்து சுரண்டிட்டு இருக்கான். நீங்க பிச்சை எடுக்காம வேற என்னடா செய்வீங்க? இந்த நாட்டுல எய்ட்ஸ் நோயை ஒழிச்சாலும் ஒழிக்க முடியுமே தவிர இந்த பிச்சைக்கார கும்பலை ஒழிக்கவே முடியாதுடா. Get out! நாங்க ஒண்ணு பிச்சை எடுக்க வரல சாமியோ, நாங்கெல்லாம் நல்லா ஆடுவோம் பாடுவோம். எங்க ஆட்டம் பாட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏதோ தர்மம் பண்ணுங்க சாமியோ. சொல்லுவேன். ஓடி வந்ததுல எனக்கு பசிக்குது. இங்க நான் பாத்துக்கிறேன், அங்க நீ பாக்குறியா? நல்ல வேளை பின்னாடி யாரும் இல்ல. ஓகே, மேஞ்சிடலாம்.